24, 25 அப்புறம் 26. இந்த 26ஆம் தேதி இந்த 3 நாளும் தொடர்ந்து இந்த ட்ரோன் தாக்குதல் பெருமளவுல உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடந்துட்டு தானேப்பா இருந்துச்சு அப்படின்ற போல கேள்விகள் வரும். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஆயில் டிப்போ, அந்தந்த பகுதி, இங்க இருக்கிற பகுதி, அம்யூனிஷன் டிப்போ, இது போல இடங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப திரும்பவும் இந்த டிரான்ஸ்போர்ட் ரீஜியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பஸ் டிப்போஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷனு, இது போல வந்து ஒரு சீசனுக்கு இது போல தாக்குதல் நடக்குது. ரஷ்யாவோட ட்ரோன்கள் இது போல தொடர்ந்து சரமாரியா தாக்குதல் நடக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆயுதங்கள் பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. போக்குவரத்து அதிகமா இருக்கனால, ஆயுத போக்குவரத்து இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதிகளை தாக்குதல் பண்றாங்க. அதாவது இந்த போர்ட் ஆஃப் இஸ்மாயில் இருக்கு இல்லையா, அதாவது ரொமேனியா தரப்புல கூட அந்த ட்ரோனோட வெக்கரேஜ் எல்லாம் போய் விழுந்துச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில தொடர்ந்து தாக்குதல் பண்றது கிடையாது. திடீர்னு தான் இது போல தாக்குதல் பண்றாங்க. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அந்த இடத்துல உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா மேற்குலக நாடுகள், அது வருது. அது அவங்க அந்த வழியா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு, எந்த டைமுக்கு வருதுன்றது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருது. ஈஸியா அதை வந்து டார்கெட் பண்ணிடுறாங்க. வரும்போது பாதி அழிஞ்சிருது, கொடுக்கும்போது பாதி அழிஞ்சிருது, ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வரும்போது பாதி அழிஞ்சிருது. பேலன்ஸ் அங்கே இங்கே இருக்கிறத எடுத்துட்டு ஃப்ரண்ட் லைனுக்கு வந்தாங்கன்னா ஃபுல்லா தீந்துருது. அப்படிங்கிறது போல தான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம், யதார்த்தமான உண்மை. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 26ஆம் தேதி அதிகாலை எந்தெந்த பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஓப்லாஸ்ட பிரதானமா டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சில பகுதிகள், கர்கிவ் பகுதியா இருக்கட்டும், ஒடசா பகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இப்படி தாக்குதல் பண்ணும்போது கீவ் ஓப்லாஸ்ட நோக்கி வரக்கூடிய எல்லா டார்கெட்டையும் நாங்க புறநகரத்துல வச்சு தலையை திருப்பி அனுப்பிட்டோங்க, எல்லா ட்ரோனையும். உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 26ஆம் தேதி அதிகாலை, அந்த 25ஆம் தேதி நைட்ல இருந்து 26ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மொத்தம் 22 ட்ரோன்கள். முதல்ல 24ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 23, 25ஆம் தேதிக்கு 25, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 22 ட்ரோன்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இதுல 20 ட்ரோன்களோட தலையை நம்ம திருப்பிட்டோம் அப்படிங்கறதோட உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஆனா பல இடங்களில் வெடிச்சுத்தம் கேட்டதா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா இதே மீடியாக்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 26ஆம் தேதி அதிகாலை இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா, இதுல ஜைட்டோமர் அப்புறம் செர்னிகிவ் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பவர் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி கரண்டே இல்ல திரும்ப திரும்ப எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயே தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. ஏங்க நீங்க ஆயில் டிப்போ அடிக்கிறீங்களே, அதனாலதான் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட், இந்த ரஷ்யா அனலிஸ்டா இருக்கட்டும், உக்ரைன் அனலிஸ்டா இருக்கட்டும், மாறி மாறி சண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக மக்கள் பயன்படுத்த அடிப்பீங்களா? ஏங்க நாங்களும் மக்கள் தாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருதரப்புல இருக்கக்கூடிய மோதல்கள் எடுத்து ஓரமா வச்சிடலாம். ஆனா இங்க இது மட்டும் தான் நடந்துக்குதானா? இல்ல. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அப்படியே கரும்புகை போல மேல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இது உக்ரைனோட ஒரு ஆயில் டிப்போ. இந்த பதிவு உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்க்கு கீழே இருக்கக்கூடிய செர்காஸ்கி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சிம்மா பேர் கொஞ்சம் கட்டாவல்ல, அந்த இது நம்ம ஆப்ல கட்டுற பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் டிப்போ இருக்கு. அதை வந்து தாக்கி அழிச்சுக்கிறாங்க. இங்க ஆயில் டிப்போஸ்லாம் உக்ரைன்ல பல இடங்கள்ல இருக்கு. இதெல்லாம் ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே தாக்கக்கூடிய விஷயங்கள் தான். இத்தனை நாளா அது ஏன் வேண்டாம், ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் டவுன் பண்ணிட்டோம், ஏதோ ஆயில் இருந்தாதான் ஜென்ரேட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு ஜென்ரேட்டர் 2 ஜென்ரேட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, ஏதோ அதாவது ஓடிட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சிருந்தாங்க. இப்போ ஆயில் டிப்போலையும் சூறையாட தொடங்கி இருக்கிறாங்க. இது 3வது ஆயில் டிப்போன்னு நினைக்கிறேன். இந்த மாசத்திலேயே ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனோட ஆயில் டிப்போஸை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய இழப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆல்ரெடி கரண்ட் இல்லை, இப்ப ஆயில் டிப்போவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உக்ரைன் ஆல்ரெடி பேங்க்ரப்ட் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப எய்டுகள் உள்ள வரல, IMF ஃபண்டிங் கொடுக்கல அப்படின்னா உக்ரைன் வந்து நாங்க பேங்க்ரப்ட்னு அறிவிச்சிருவாங்க, எங்களால பணம் எதுவும் தர முடியாது, ஒண்ணுமில்ல, நாங்க திவால் ஆயிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒருவேளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா உக்ரைன் யார் யார் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் லையபிளா இருக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் பணம் போகாது. இப்ப தொடர்ந்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த நாடுகளுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாத சூழல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நாடுகள் அதுக்கான முடிவுகளை எடுத்து உக்ரைன்ல வேணுங்கிற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இடத்த வந்து பிடிக்க போறாங்களா, இல்ல பில்டிங் கட்ட போறாங்களா? ஏன்னா இப்ப துருக்கி வரும் பாருங்க, இந்த பயக்தர ட்ரோன்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி வந்து கட்டுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது உக்ரைனோட மேற்கு பகுதியில் தான். அதுக்கு இடம்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நிறைய தயாரிக்கிறான்றாங்க. ஆனா பயன்படுத்துறாங்களான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் உக்ரைன் பயக்தர் ட்ரோனை பயன்படுத்துறாங்க அதிக அளவில் அப்படிங்கிறது போல செய்திகள் இல்லை. அப்புறம் எதுக்கு அங்க ட்ரோன் ஃபேக்டரி கட்டுறாங்கன்னா, ஒண்ணும் இல்ல, துருக்கி கடன் கொடுத்துருப்பாங்க உக்ரைனுக்கு, இல்ல ஏதாவது டீல் சைன் ஆயிருக்கும். ஆனால் அங்க வந்து ஃப்ரீயா இடம் இருக்குது, கட்டிக்க வேண்டியதுதான். வேணுங்கிற கரண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் உக்ரைன் கொடுத்துருவாங்க. அங்க இருக்கிற ஆளுங்களை எடுத்து கொஞ்சம் சேலரி கொடுத்தோம்னா போதும், கொஞ்சம் கம்மியா சேலரி கொடுத்தா போதும்,
பெருமளவுல வேலையெல்லாம் செஞ்சு அதிக அளவுல ட்ரோன்களை ஃபுல் ஸ்விங்ல அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் துருக்கி வந்து அதிகமான ட்ரோன்களை தயாரிக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது எல்லா வேலைகளும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர் இந்த தீவிரவாத தாக்குதலுக்காக இந்த பைரக்தார் ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம், இந்த புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி ட்ரோன்கள் தராங்க, பைரக்தார் ட்ரோன்கள் தராங்க. அங்கிருந்து அமெரிக்கா வெளியே போறாங்க. அந்த நாடுகள்ல அமெரிக்காக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பைரக்தார் ட்ரோன்களை துருக்கி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு வேடிக்கையான சம்பவமா. இப்ப அதே போல சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்ல வரேன். இந்த சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா RSF ஃபோர்ஸோட ஒரு பில்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மொகிஜி ட்ரோனை பயன்படுத்தி சூடானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த சூடானோட பிரச்சனையை நம்ம பார்க்கறதே இல்லை, ஏன்னா அது யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. ரெண்டாவது அது கொடூரமான தாக்குதலா போயிட்டு இருக்கு, இனப்படுகொலை தான். சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே குழிய தோண்டி ஒரு 50-60 பேர்த்துக்கு மேல தள்ளி விட்டு மூடிடுறாங்க. இது போல படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரொம்ப மோசமான இனப்படுகொலை சூடான்ல நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு மனமாற்றம். ஈரானோட ட்ரோன்கள் சூடானோட ராணுவம் பயன்படுத்திட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ரஷ்யாவோட இணக்கமா போயிட்டாங்க ராணுவம். போர்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஈரானோட நட்புறவோட போலாம் போல அப்படிங்கிறது போல சில மனமாற்றங்கள்லாம் சூடானுக்கு தெரியுது, சூடானோட ராணுவத்துக்கு. அந்த ஒரு காரணத்தினால இப்படியா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம சூடானோட RSF இருக்கிறார் இல்லையா, இந்த பீஸ் சம்மிட்ல வந்து அவர் பங்கேற்க போறாராம். இந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கும் போது இந்த சூடானோட அமைதி பேச்சுவார்த்தையும் தானே பேசுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பங்கெடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு, கமுக்கமா நடந்துருச்சு. ஸோ அதனால இதுக்கு மேல அங்க எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் அங்க பல நபர்கள் பல அணிகளா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த RSFலயும் சில குழுக்கள் பிரிய ஆரம்பிச்சிருக்கு, ராணுவத்திலையும் சில குழுக்கள் பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் நம்ம தெளிவா சூடானை பத்தி பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் திருப்பி நம்ம மெயினான மேட்ருக்கு வந்துடலாம். இப்போ உக்ரைனுக்கு அதிகமான ட்ரோன்கள் தேவை, அதான் 6 மடங்கு அதிகமா இருக்கு, 7 மடங்கு அதிகமா இருக்குன்றாங்க. சமீப காலத்திலேயே பார்த்துட்டோம், ரஷ்யா தரப்பு வந்து 2 ட்ரோன்கள், அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னதுக்கு அப்புறமே 2 புது வகையான ட்ரோன்களை ரஷ்யா யூஸ் பண்ணி தாக்குதலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோமா இல்லையா. இப்ப வந்து உக்ரைன் தரப்புல வந்து புதிய குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, இப்போ பிளைவுட்டு, கார்போர்ட் அட்டை இதையெல்லாம் வச்சு அது தெர்மாகோல்லாம் வச்சு ட்ரோன் செஞ்சு அனுப்புறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல. இவங்க நகைச்சுவைக்காக சொல்றாங்களா இல்ல சீரியஸா எடுத்துக்கிட்டு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ட்ரோன்கள்லாம் ரிகானிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அதுல பாருங்க உக்ரைனோட சிம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உக்ரைனோட சிம்மை பயன்படுத்தி அந்த ட்ரோனை ரெடி பண்ணி ஃப்ரண்ட் லைன்ல இருந்து அனுப்பி விட்டுறாங்க. உக்ரைனோட பல பகுதிகளுக்குள்ளேயும் அது உலா வந்துகிட்டே இருக்கு. இது ரேடார்னால அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது வந்து ஹீட் ஆகிறது இல்ல, பெருமளவுல டிடெக்ட் ஆகல, சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால எதுவும் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது ரேடார்ல. உலா வந்துட்டே இருக்குது. இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. அதுல கேமராலாம் இருக்குது, உக்ரைனோட சிம் பயன்படுத்துறாங்க. இதுதான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், உக்ரைனோட சிவிலியன்ஸ் அதிக அளவுல ரஷ்யாவுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது போல. இது இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்களா, நம்ம ரஷ்யா தரப்பு வந்து எங்க ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு போல கேட்டதுக்கு அவங்க தரப்பு வந்து வீடியோ பதிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா சும்மா ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணோம் அப்படி அப்படிங்கிறத வேலை இல்லை. எல்லாமே இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமான், இந்த ஏதாவது சாப்பாடு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ ஒரு பொம்மையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொம்மையை நம்ம அசம்பிள் பண்ணோம்னா பொம்மையாக மாறும், அதை வச்சு நம்ம விளையாடிக்கலாம் இல்லையா. அது போல தான் இந்த ட்ரோன்கள்லாம் ஃப்ரண்ட் லைனில் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிக்கிறத ரொம்ப ஈஸி. இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம்ல நீடு கிடையாது. சும்மா அதில் காமிச்சிருக்கிற மேனுவல் மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வெறும் 10 நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணி கொண்டு போய் லான்ச் பண்ணி விட்டுறலாம். எந்த பகுதியிலிருந்து வேணால் லான்ச் பண்ணிடலாம். இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல போய் இதை அசம்பிள் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ ரேஞ்சு ஓரளவுக்கு கணிசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும், 8 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியுங்கிறாங்க. இது போர் சூழல், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4-5 மணி நேரம் இருக்கலாம் அப்படிங்கிறது அனலிஸ்டோட கருத்துக்கள். பட் ஆனால் அதிகபட்சம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது இந்த ரிகானிசன் ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன். எதுக்காக அப்படின்னா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப கர்கிவ்ல வந்து ஒரு இஸ்காந்தர் மிசைலை பயன்படுத்தி ப்ரிசைஸ்டான ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அதிகமான ராணுவ உபகரணங்கள் வச்சிருந்தாங்க, ராணுவம் இருந்துச்சு. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல மட்டும் நாங்க தாக்குதல் பண்ணிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஆனா உக்ரைன் தரப்புல என்ன சொன்னாங்க, தாக்குதல்லாம் பெருமளவுல இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல தாக்குதல் பண்ணிருக்காங்க.
இதெல்லாம் வந்து கணக்குல வரதான் ஃப்ரண்ட் லைன் பக்கத்துல வந்துருச்சு. இது வேற கணக்கா, அது வேற கணக்கா? இல்ல என்ன மாதிரியான கணக்குகள் சொல்றாங்க அப்படிங்கிறது புரிய வரல. பட் ஆனா மேட்டருக்கு வந்துடலாம். இது போல ட்ரோன்களை ரஷ்ய தரப்பு வந்து அதிக அளவுல பயன்படுத்துறதுனால ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஃப்ரண்ட் லைனையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் முழுவதும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு மானிட்டர் பண்ணி ரிகானிஷன் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறனால ரஷ்யானால ஈஸியா வந்து உக்ரைனோட எந்த பகுதியும் தாக்க முடியுது. எந்த ஒரு இலக்கை வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டு தாக்க முடியுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாமே ரஷ்யாக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. அதெல்லாம் ஒரு சேர பயன்படுத்துறதுனால தான் ரஷ்யா பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. அதிக அளவுல ஆயுதங்கள் வரப்பையும் தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுக்கும் அதிக அளவுல இந்த ரிகானிசன் ட்ரோன்கள்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நான் போர் சூழல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏது இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மற்ற நாடுகள்லாம் பின்பற்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படி பயன்படுத்த போறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.